வணக்கம் அன்புள்ளங்களே. பேசுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், சொற்பொழிவாளர் டாக்டர் கருப்பையா BSMS DSTRO. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன, 2026க்கான சனிப்பயிற்சி பலன்களில் சிம்மராசி அன்பர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னா, இது அஷ்டம சனீஸ்வரர், அதாவது அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனீஸ்வரன் சொல்லுவாங்க. அது 2 ஆண்டு காலங்கள், அது ஆல்ரெடி கண்டக சனீஸ்வரர் இருந்திருக்கும். இனி 2026 மார்ச் அதுக்கப்புறம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இவங்களுக்கு அஷ்டம சனீஸ்வரர் தொடங்குது. இந்த காலங்கள் இவங்க எப்படி இருக்கலாம்னா, பொறுமையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா 8ல் சனி பகவான் வருகிறதுனால கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை மனதில் உறுதியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். பொதுவாக சிம்மராசி எப்படின்னு எடுத்துக்கிட்டா, போல்டு அப்படின்னு சொல்கிறக்கூடாது. அந்த போல்டு தன்னம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு அடையாளம் யார் அப்படின்னு பார்த்தா சிம்மராசி என்பர்கள் தான். தைரியம் அதுக்கு யாருன்னா சிம்மராசி என்பர்கள் தான். மன தைரியத்துக்குரியவங்க சிம்மராசி என்பர்கள் தான். ஆனால் அந்த மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உடைக்கக்கூடிய சில தன்மைகள் இனி வர காலங்களில் வரலாம். அதை வராமல் தவிர்ப்பதற்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பலமாக இருந்து கொள்ள வேண்டும். மிக தைரியசாலியாக இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக நேரத்தை வீணடிக்கக்கூடாது. இரவு நேரங்களில், அதாவது சீக்கிரம் தூங்க போயிட்டு பகலில் வெளிப்பாக எந்திரிச்சிடணும். அதை கரெக்டாக இரவு தூங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெகுலராக மாலை நேரங்களில் ஆலயங்கள் சென்று வர வேண்டும். எப்பயுமே டெய்லியுமே பக்கத்தில் உள்ள ஆலயங்கள் டெய்லி போயிட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சு நீங்கள் உங்களுடைய செயல்களை செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆண்களாக இருந்தால் அருகில் உள்ள கோயிலுக்கு அப்படியே சாயந்தரம் வேலை முடிச்சு வரீங்கன்னா அங்கனே கை கால் கழுவிட்டு பக்கத்தில் உள்ள கோயிலை கும்பிட்டுட்டு நைட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு அப்படியே தூங்குனீங்கன்னா பகலில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து பெண்களாக இருந்தால் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சு கும்பிட்டிங்கன்னா குடும்பம் விருத்தியாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த காலங்களில் உங்களுக்கு உடல் நலனில் கவனமாக இருக்கணும். உடல் நலங்களில் கவனமாக இருக்கணும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக நடுத்தர வயதுடையவர்களுக்கு இந்த உணவு சம்மந்தப்பட்டதில் அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும். நல்ல ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும். மன தைரியத்தோடு இருக்கணும். மனதைரியத்தோடு இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க. மனதைரியத்தோடு இருந்தால் வெற்றி பெற்றுவீங்க. இப்போ மாணவர்களாக இருக்கும்போது படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு நண்பர்களோடு அதிக செலவிடாமல் தனிமையாக படித்து வந்தால் கொஞ்சம் வெற்றி பெறலாம். குறிப்பாக ரொம்ப கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. படிப்பில் கொஞ்சம் சிறு மறதிகள் வரலாம். வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஹைகிரீவர் வழிபாடு வச்சுக்கலாம். ஹைகிரீவர் வழிபாடு வச்சுக்கிறது மூலமாக அந்த மனப்பாடம் ஆகிற தன்மையெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும், நல்லா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். இந்த திருமண காலங்கள், அடுத்து ரொம்ப முக்கியமான திருமணம். பொதுவாக சொல்லுவாங்க, அஷ்டமத்து சனீஸ்வரர் பீரியடில் கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். சார், இந்த பீரியட் நான் கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக அஷ்டமத்து சனீஸ்வரர் பீரியடில் கல்யாணங்கள் முடிந்தளவு தவிர்த்துக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் அதை நிறுத்தி நிதானமாக பண்ணக்கூடிய சூழ்நிலை சார், பொண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறுத்தி நிதானமாக யோசித்து பண்ண வேண்டும். இப்போ ஒரு பொண்ணு கிடச்சிருச்சு உடனே அடுத்து டக்குன்னு முடிவெடுத்து 2 மாதம் கல்யாணம் பண்ணுறது கூடாது. ஓகேங்களா? அது கொஞ்சம் எப்படிப்பட்ட இடம், என்ன ஏது எல்லாம் விசாரித்து நிறுத்தி நிதானமாக, மாங்கல்ய வாங்குறதுக்கு ஒரு நேரம், அடுத்து புடவை வாங்குறதுக்கு ஒரு நேரம், அப்படிங்கிறத நல்ல நேரங்களை பார்த்து தெளிவாக நிதானமாக அப்படி கல்யாணம் பண்ணிங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல ஒரு கணவன் ஒற்றுமை இருக்கும். கொஞ்சம் நீங்கள் தள்ளி இருந்தாலும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் பண்ணிவிட்டு கணவன் மனைவியும் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும், அதாவது பணி நிமித்தக்காரமாக அவர் வேறு ஊரில் வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் அப்படி இருந்தால் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்படுது. கவனமாக இருந்துக்கணும். மாணவர்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படிப்பில் கவனமாக இருந்துக்கணும். குழந்தைகளுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலையில் கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பெண்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நம்பிக்கை துரோகங்கள் இந்த பீரியடில் கொஞ்சம் வரலாம். யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கையோடு இருக்கணும். ஆண்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குது. ஆனால் கூட்டுத் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களுடைய கூட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் நட்போடு பழகிக்கொள்ள வேண்டும். சண்டை சச்சரவு வச்சிடக்கூடாது. வேலையில் இருக்கவங்களும் தன்னுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட சண்டை சச்சரவு வச்சிடக்கூடாது. நாக்கில் கவனம் தேவை. முக்கியமானது நாக்கில் கவனம் தேவை. நிதானமாக இருக்கணும். படபடன் கோவப்பற்றக்கூடாது. அவசரப்பட்டு முன்கோவப்பற்றக்கூடாது. முன்கோவத்தினால் இழப்பு நம்மளுக்கு தான் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு கவனமாக இருந்துக்கணும்.
இந்த பீரியட் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் வந்து சூரியனை உங்களுடைய அதிபதியான சூரியனை வழிபடலாம். சனி பகவானையும் நீங்கள் வழிபட்டு வரலாம். குறிப்பாக காக்கைக்கு சாதம் வச்சுட்டு வரலாம். முன்னோர்களுடைய வழிபாடு, அமாவாசை முன்னோர்கள் வழிபடலாம். பைரவரை வழிபடலாம். ஆஞ்சநேயரை வழிபடலாம். விநாயகரை வழிபடலாம். இந்த விநாயகரை வழிபட்டால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கவலைப்படாதீங்க. தைரியமானவங்க தான் நீங்கள். இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்துக்கிட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த காலம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். மேலும் அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்க விரும்புனீங்கன்னா என்னுடைய கைபேசி என்ன செல் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 97 91 29 54 33 9791295433. இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் கால் நம்பர் இல்லை வாட்ஸ்அப்பில் ஜாயின்ட்டு கூகுள் பே பண்ணிட்டு ஃபோனில் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலான ஜோதிடர் கருக்கருப்பை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.